சிவன் சார் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனா அவரோட எழுத்துக்கள் புத்தகமா வெளிவந்தது பாத்தீங்கன்னா ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் சாப்டர் 171. பசி தாகத்தை வென்றதாக காட்சி தரும் விளம்பர யோகி பாவி. கற்பனை நூல்களால் போலியின் சக்தியை பரப்புபவன் பாவி. தூயவர் மேன்மையை மிகைப்படுத்தும் சீடர்கள் பாமரன். தம்மை மிகைப்படுத்துவதை மறுக்கும் தூயவர் விவேகி. தன்னை காண ஆர்வமுள்ளோரிடம் தானே விரைவான் சாது. நன்னெறிகளை போதிக்காத சாமியார் சிறந்த விவேகி. கலாச்சாரங்களுக்கு தேவையற்றவன் முற்றின விவேகி. வேதாந்தத்தையும் போதிக்காதவர் மகான். உட்புற உறுப்புகளுக்கு ஓய்வளித்து வருபவர் துறவி. சாப்டர் 172. தன்னை அவதாரமாக கூறி தரிசனம் காட்டுபவன் பாவி. புத்த மதத்தை ஸ்தாபித்த அறிவாளிகள் பாமரன். லௌகீக ஸ்தாபனங்களை நிறுவி வரும் ஆசிரமங்கள் பாமரன். நவீனமாயினும் கலங்கமற்ற ஆசிரமம் பாமரன். ஒவ்வொரு நிலையிலும் ஏராள படிகள் என்பார் தெய்வ விவேகி. மனுநீதிகளை கடைப்பிடித்த வேந்தர்களும் தெய்வ சாது. வைஷ்ணவ மத்வ பிரிவினரின் சித்தாந்த நிலை மகான். அத்வைதத்தையும் அடையக்கூடிய துவைதி துறவி. புத்த மதத்தை ஸ்தாபித்த அறிவாளிகள் பாமரன். விளக்கம். புத்தர் மகோன்னதமான நிலையில் விளங்கின மகதராஜ்யத்தின் சக்கரவர்த்தியான பிம்பசாரனுடைய சிற்றரசர்களுள் கபிலவஸ்துவை ஆண்டு வந்த சுத்தோதனுக்கு கிமு 560 சித்தார்த்தர் தனையனாக பிறந்தார். அவருக்கு வாலிப பருவம் வந்தவுடன் மகான்களைப் போலவும் ஞானிகளைப் போலவும் தானும் இயங்க வேண்டுமென்ற ஓர் ஆர்வம் தோன்றியது. சர்வ சக்திகளுக்கும் அதிபதியாயிருப்பது ஞானமாகும். இந்நிலையை ஓரளவு துறவிக்கும் ஒப்பிடலாம். எக்கணத்திலும் தெய்வத்தை தனது பக்கத்திலேயே அமர்த்தி கொண்டிருப்பது மகானின் நிலையாகும். இந்த பிந்தைய நிலைக்கு ஆசாபாசங்கள் அனைத்தையும் அகற்றும் வைராகியம் அமைய வேண்டியதுடன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் தெய்வ தியானத்தில் இயங்க வேண்டும். துறவி நிலையிலோ ஊன், உறக்கம், ஸ்நானம், பானம் போன்றவைகள் அனைத்தும் விலகிவிட வேண்டியதுடன் துப்பாக்கியால் சுட்டாலும் சாகக்கூடாது. நிற்க. நமது குடும்பத்தில் நம்மை காப்பாற்றும் ஓர் இளைஞன் இறந்துவிட்டால் அயல் நாட்டில் ஒருவர் இறந்து விட்டதைப் போல் நினைத்து கொள்ள வேண்டும். இருக்கும் பொருளையும் இழந்துவிட்டால் சந்தோஷமடைய வேண்டும். 1000 ரூபாய் நோட்டையும் பொன் கட்டியையும் அனாதையாக காண நேர்ந்தால் குப்பைக்கு சமானமாக பாதத்தால் ஒதுக்கிவிட்டு செல்ல வேண்டும். உலக கலைகளினால் எய்திடப்படும் சாதனைகளை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் வைராகியத்திற்குள்ள ஒரு சில அம்சங்களாகும். ஆனால் ஊன், உறக்கம், பானம், முக்கியமாக உடல் போன்றவைகள் நமக்கு சம்பந்தமில்லை என்று நம்மால் விலக்கிவிட முடியாது. மகானின் நிலைக்கு பிறகு அவைகள் தாமாக விலகக்கூடியவைகள் ஆகும். இந்த நிலையை அடைபவரால் தான் நான் யார் என்பதை உணர முடியும். இக்காலத்தில் இந்த நிலையை அடைந்து விட்டவர்களைப் போல காட்டிக்கொள்ளும் பல பாபிகள் இந்தியாவில் தோன்றியிருக்கிறார்கள். புராண காலத்திய மகரிஷிகள் கூட ஞானத்தை அடையும் கடினத்தை உணர்ந்து வந்தார்கள். நமது புத்தர் இத்தகைய உன்னத நிலையை அடைய ஆர்வம் கொண்டார். அந்த வயதில் ஞானத்திற்குள்ள லட்சணங்களை அவர் அறியாமல் இருந்ததுடன் வைராகியத்திற்குள்ள பக்குவங்களை கூட அறியாமல் இருந்தார். கானகத்திற்கு சென்று தவம் புரிந்தால் ஞானத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்து வந்தார். எனவே தனது ஒரு சில சீடர்களுடன் அரண்மனையை அகற்றி ஆரண்யத்தை அடைந்தார். ஒரு சில நாட்கள் வரையில் ஆகாரமின்றி தெய்வ தியானத்தில் அமர்ந்து வந்தார். ஆனாலும் தாகசாந்தியை ஏற்று வந்தார். நாட்கள் செல்ல செல்ல உடலின் சக்தி குன்ற ஆரம்பித்ததுடன் பசியின் கொடுமையும் வாட்ட ஆரம்பித்து விட்டது. மயக்கத்தினால் விழுந்துவிட்ட சித்தார்த்தர் சீடர்களிடம் உணவை யாசித்தார். உடலை துன்பப்படுத்திக் கொள்வதனாலேயோ அல்லது குண்டலினி சக்தி உயருவதாக நினைக்கப்பட்டு வரும் மூச்சை அடக்குவதினாலேயோ ஞானத்தை அடைய முடியாது என்பதை உணரலானார். எனவே காட்டை விட்டு நாட்டுக்கு சென்றார். இதற்கிடையில் இவர் முடியை துறந்து
கானகத்திற்கு சென்றுவிட்ட செய்தி ராஜ்யமெங்கும் பரவிவிட்டது. நாட்டை அடைந்த சித்தார்த்தர் ஓர் தகுந்த பெரியோரை குருவாக ஆச்சரியத்து வேதாந்த பாடங்களை கற்றார். பிறகு ஒவ்வொரு ஊராக பிச்சை எடுத்துக்கொண்டே சேத்ராடனம் ஏற்றார். விளம்பரத்தில் விருப்பமுள்ள சாமியாரைப் போல் அல்லாதவராக இவர் இருந்தாலும் இவரை தரிசிக்க காத்திராத ஜனங்களே அந்த ராஜ்யத்தில் கிடையாது. எனவே சத்தியம், தர்மம், அன்பு, அகிம்சை, தெய்வ பக்தி போன்றவைகள் எக்காலத்திலும் நிலவ வேண்டும் என்பதை தன்னை தரிசிக்கும் பொதுமக்களிடையே போதித்து வந்தார். தெய்வங்களின் பேரில் இவருக்கு அபார பக்தியுண்டு. ஒரு சமயத்தில் ஓர் ஆலமரத்தடியில் அமர்ந்து தெய்வ தியானத்தை ஏற்று வந்த பொழுது இவருக்கு வைராகிய உணர்ச்சி உண்டாயிற்று. இத்தகைய ஓர் அருளின் மூலம் தெய்வீகம், வேதாந்தம் போன்றவைகளின் இரகசியங்களை மேலும் உணரலானார். கடைசியாக வாரணாசியில் வாசத்தை ஏற்று வந்த இவரிடத்தில் வேதாந்தத்தில் ஆர்வமுள்ள பலர் சீடர்களாக அமர்ந்தார்கள். சித்தார்த்தர் தெய்வ சாதுவின் நிலையை அடைந்தவராவார். அவர் ஓர் ஹிந்துவாகத்தான் மறைந்தார். அதாவது கிறிஸ்தவ மதத்தையே அறியாத ஜீசஸ் எப்படி யூதராக இறந்தாரோ அதே விதமாக புத்த மதத்தையே அறியாத சித்தார்த்தர் ஹிந்துவாகவே மறைந்தார். ஓர் இளவரசன் ராஜ்யத்தை துறந்த காரணத்தினால் அவருடைய வாழ்நாளிலேயே ஓர் பரந்த கீர்த்தியை அடைந்து விட்டார். சித்தார்த்தரை பற்றி H.G. Wells குறிப்பிடுவதாவது: The Indian teacher did not forget self. He concentrated upon it and sought to destroy it. All suffering, he taught, was due to the greedy desires of the individual. Until man has conquered his personal cravings, his life is trouble and his end sorrow. When they were overcome, when self had vanished altogether, then serenity of soul, nirvana, the highest good was attained. Gautama's disciples declared that he was a Buddha, though there is no evidence that he himself ever accepted the title, as Jesus to Christ or Messiah. Before he was well dead, a cycle of fantastic legends began to be woven about him. The human heart has always preferred a wonder story to a moral effort, and Gautama Buddha became very wonderful. பொதுவாக மகான்கள், முக்கியமாக துறவிகள், ஞானிகள் போன்றவர்கள் பரந்த கீர்த்தியை அடைவதில்லை. காரணம், அவர்கள் மக்களின் கவனத்தை கவராமல் இயங்கி வந்தவர்கள். எனினும் ஏதோ ஒரு சிலர் மட்டும் அந்தந்த வட்டாரத்திய ஓர் பரம்பரை கோஷ்டியினரால் போற்றப்பட்டு வராமலும் இல்லை. இதற்கு மாறாக ஓர் நாட்டில் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கும் ஒருவர் ஓர் சின்ன நிலையை அடைந்திருந்தாலும் அவர் ஓர் பரந்த கீர்த்தியை அடையவும் அவருடைய நினைவு பலகாலம் வரையில் இயங்கி வரவும் ஹேதுவாக நேரலாம். இக்களியில் ஓர் மனிதர் நல்லவராயிருந்தாலும் கெட்டவராயிருந்தாலும் அல்லது பாபியாக இருந்தாலும் அவருடைய பெயரில் ஓர் சமூகமோ மதமோ கூட்டமோ தோன்றிவிட்டாலோ நெடுங்காலம் வரையில் அவருடைய கீர்த்தி நிலைத்து இயங்கலாம். இத்தகைய அனுபவ சித்தாந்தங்களை நீங்கள் அறியாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒருவன் மேன்மேலும் உயருவதற்கோ கடை தேறுவதற்கோ கீர்த்தி ஒரு விதத்திலும் பயன்படாது. யமலோகத்திலோ மறுமையிலோ கீர்த்திக்கு சன்மானம் கிடையாது. கீர்த்தி என்பது முன்பிறவியின் ஓர் குறிப்பிட்ட நல்வினையின் பிரதிபலிப்பாகும். கீர்த்தியின் மூலம் அவனவன் தன்னுடைய நிலைக்கு தகுந்தவாறு அகந்தையையோ கர்வத்தையோ பெருமையையோ அடக்கத்தையோ ஏற்கக்கூடும். தான் ஓர் பரந்த கீர்த்தியை ஏற்றாலும் கூட ஓர் சிறந்த விவேகி அதை ஒரு பொருட்டாக கருத மாட்டான். நிற்க. தற்போது நமது பிரச்சனையில் இருக்கும் கௌதமரின் பக்கம் திரும்புவோம். இக்காலத்தில் சில தகாத சாமியார்களை பற்றி தெய்வீக அற்புதங்கள் கூறப்படுவதைப் போல அக்காலத்திலும் கௌதமரை பற்றிய கற்பனை அற்புதங்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு கிளம்பாமல் இல்லை. இதன் பயனாக காலப்போக்கில் புத்தரின் கோஷ்டியினர்கள் ராஜ்யமெங்கும் பெருக ஆரம்பித்தனர். அதாவது நெறியான சாமியார் வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மட்டும்தான் பக்த கோஷ்டியில் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். எனினும் இவர்களை ஆதரித்து வந்த பக்தர்கள் இயங்கி வராமலும் இல்லை. கோஷ்டியினர் தங்களுடைய உடையில் ஓர் மாறுதலை ஏற்றதைத் தவிர
இந்துக்களாகவே வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் பிராமணர்களுக்கு உள்ள அந்தஸ்தில் தாங்களும் இயங்க விரும்பினர். முருக பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள், சாயி பக்தர்கள், ராமகிருஷ்ண பக்தர்கள், ரமண பக்தர்கள், அரவிந்த பக்தர்கள் போன்றவர்கள் எப்படி இந்து சமூகத்துக்குள் இருந்து வருகிறார்களோ அதே விதமாக புத்த கோஷ்டியினரும் இருந்து வந்தாலும் கூட காலப்போக்கில் ஓர் பிரிவினராக இயங்கி வந்தனர். தவிர புத்தரை ஓர் தெய்வம் போல் நினைத்து வந்த பிந்திய காலத்திய அரசர்கள் ஒவ்வொருவரும் புத்தரின் சிலைகளை கோவில்களில் அமர்த்தி வந்ததுடன் இந்த புத்த கோஷ்டியினர்களையும் ஆதரித்து வந்தனர். மேலும் அக்காலத்திய அரசர்கள் புத்தரை தசாவதாரத்தின் ஓர் அவதாரமாகவும் கற்பித்து விட்டனர். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அமர்ந்து வரும் நமது தென்னாட்டு கோவில்களில் கூட அக்காலத்தில் புத்தர் அமர்ந்து வந்தார். பொதுவாக புத்தர் அமராத கோவில்களே இந்தியாவில் கிடையாது என்று கூறலாம். மேலும் குகைகளை குடைந்து தெய்வங்களின் சிற்பங்களை செதுக்கி வந்த அரசர்கள் புத்தருக்கும் ஓர் ஸ்தானத்தை அளித்து வந்தனர். ஆனால் புத்த பக்தர்கள் புத்தரை இந்து மதத்திற்கு எதிரான ஓர் மத ஸ்தாபகராக கற்பித்து தங்களை புத்த மதத்தினர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டதிலிருந்து இந்து கோவில்களில் அமர்ந்து வந்த புத்த சிலைகள் அகற்றப்பட்டு வந்தன. சென்ற நூற்றாண்டில் கூட நம்மவர்கள் புத்தரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லை. கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தங்களுடைய தூய்மையை இழக்க ஆரம்பித்த புத்தரின் பக்தர்கள் புத்தரின் பெயரால் ஓர் மதத்தை ஸ்தாபிக்க திட்டமிட்டனர். இதன் பிரகாரம் கடவுள் புத்தராக அவதரித்ததாகவும் தெய்வங்கள் அனைத்தும் பொய் என்று அவர் கூறியதாகவும் பிராமணர்களின் யாக யஜ்ஞங்களையும் ஜாதி பேதங்களையும் கண்டித்ததாகவும் அன்பையும் அகிம்சையையும் போதித்ததாகவும் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்ததுடன் தங்களுடைய மதத்திற்கு ஓர் வேதாந்தத்தையும் கற்பித்து கொண்டனர். இவர்கள் இத்துடன் நிற்கவில்லை. மதமாற்றும் உபாயத்திற்கு மாந்திரீக வேலைகளில் மிக்க தேர்ச்சியையும் பெற்றனர். மதமாற்றும் உபாயத்திற்கு மாந்திரீக வேலைகளில் மிக்க தேர்ச்சியையும் பெற்றனர். எனவே 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரையில் தங்களை இந்துக்களாகவே காட்டிக்கொண்டு வந்த புத்தரின் பக்தர்கள் பிட்சுக்களாக மாறியதுடன் அரசர்களையும் மக்களையும் மதம் மாற்ற தீவிரத்தை கொண்டனர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான அரசர்கள் புத்த மதத்தினர்களாக காட்சியளித்தனர். எனினும் இந்த அரசர்களில் பெரும்பாலோர் மதம் மாறுவதற்கு மனமற்ற பிரஜைகளை நிர்பந்திக்கவோ இந்து கோவில்களில் பெரும்பாலும் தலையிடவோ மனம் கொள்ளவில்லை. நிற்க அசோகன் அக்காலத்திலேயே புத்த மதத்தியவராக விளங்கினதாக இந்த பிட்சுக்கள் பிரச்சாரம் செய்யவும் முற்பட்டனர். கிமு 269 சிம்மாசனமேறிய அசோகரை புத்த மத கான்ஸ்டன்டைன் என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தெய்வ மதத்திய ரோம சக்கரவர்த்தியான கான்ஸ்டன்டைன் எப்படி கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரித்து தானும் அம்மதத்தை ஏற்றதாக கூறப்பட்டிருக்கிறதோ அதே விதமாக அசோகரும் புத்த மதத்தை தழுவினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக படைகளில் கிறிஸ்தவர்கள் பெருகியிருந்த காலத்தில் ஓர் பெரிய யுத்தத்தில் கான்ஸ்டன்டைன் வெற்றி பெற்றார். ஆனால் பாதிரிமார்கள் இந்த வெற்றியை தாங்கள் ஆகாயத்தில் கண்ட சிலுவையின் மூலம் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்ததாகவும் அந்த காட்சியை சக்கரவர்த்தியும் கண்டிருக்கலாம் என்றும் கூறியதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனாலும் தெய்வங்களின் ஆராதனைகளில் குறைவான கருத்தை கொள்ளாத கான்ஸ்டன்டைன் மதம் மாறும் சடங்கை இறக்கும் வரையில் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தார். புத்த மதமே தோன்றாத ஓர் காலத்தில் வாழ்ந்த அசோகருக்கு மதம் மாறும் பிரச்சனையே எழவில்லை. எனவே இந்த இரு சக்கரவர்த்திகளும் எந்த அந்நிய மதத்தையும் தழுவவில்லை. மேலும் தெய்வ மதத்தினர்களாகவே இறந்தார்கள். மேலும் புத்த மதத்திற்கு எதிரிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கும் பிராமணர்களுக்கு அசோகர் தனது ஆயுள் வரையில் முதன்மை ஸ்தானம் அளித்து வந்தார். ஓர் ஹிந்து பெரியாரின் பக்தர்களாக விளங்கியதால் கௌதம பக்தர்களையும் ஆதரித்து வந்தார். இந்த கௌதம பக்தர்கள் அக்காலத்திலேயே சமணர்கள் என்ற பெயரை சூட்டிக்கொண்டிருந்தார்கள். அசோகரை ஒரு விதத்தில் புத்திஸ்ட் பால் என்று கூறலாம். அதாவது கிறிஸ்தவ மதத்தையே அறியாமல் இருந்த பால் எப்படி பைபிளின் பெருமைக்கு காரணமாக இருந்தாரோ அதே விதமாக
புத்த மதத்தையே அறியாத அசோகர் புத்த மதத்தின் பெருமைக்கு காரணமாக நினைக்கப்பட்டார். அசோகர் கௌதமரை ஹிந்து பெரியோர்களுள் ஒருவராக கருதி வந்தார். அவர் புத்தரை பற்றிய பிரச்சாரத்திற்கும் ஆக்ஞையிடவில்லை. தெய்வங்களின் பிரீத்திக்கு அவர் பாத்திரமாயிருந்தார். இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட அவரது சுமார் 30 ஆக்ஞைகள் எதிலும் புத்தரின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை. கீழே கொடுக்கப்பட்டிருப்பது அவருடைய 13வது ஆக்ஞை ஆகும். There is, however, another reason why His Majesty feels regret, in as much as the Brahmins and the ascetics and householders who dwelt there, and who obeyed superiors, parents, and elders, and gave proper treatment to friends, comrades, relatives, slaves, and servants, to all these befell violence or death of separation from their loved ones. This is a matter of regret to His Sacred Majesty, so that of all the people who were then slain or carried away captive in Kalinga, if the 100th part were now to suffer the same fate, it would be a matter of regret to His Sacred Majesty. Moreover, should anyone do him wrong, that too must be borne with by His Sacred Majesty, so far as it can possibly be borne. His Sacred Majesty even looks kindly upon the forest folk in his dominions, and he seeks to make them think right. They are bidden to turn from their evil ways, that they be not punished. Because His Sacred Majesty desires for all beings security, self-control, peace of mind, and joyousness. All this has been won by His Sacred Majesty both in his own dominions and among all his neighbors as far as 600 leagues. Even where the envoys of His Sacred Majesty do not go, the people of those places, hearing His Sacred Majesty's ordinance, based upon the law of piety, practice and will continue to practice the law. It is for this purpose that the law been recorded, so that my sons and grandsons may heed my words. Let all their joy be that which lies in doing good, that avails for both this world and the next. K.M. பணிக்கரால் கொடுக்கப்பட்டிருப்பவைகளுள் சில வரிகளை கொடுக்கிறேன். The inscriptions of Asoka begin in the third person as King Devanam Priya Priyadarsin speaks thus. Ashoka soon changes into the first person singular and tells about his past life and his present thoughts, of what he considered ethical and unethical. Only once is the name Ashoka used. The usual style is to give the title Devanam Priya Priyadarsin, that is, beloved of the gods, of gracious mien. Here is an example which well illustrates what is said above. The following is the text of the 12th Rock Edict. Thus saith the King Priyadarsin, beloved of the gods, there is no such gift as the gift of Dhamma, to wit, acquaintance with Dhamma and kinship with Dhamma. Therein this happiness, seemly behavior towards slaves and servants, meritorious hearkening to the father and mother, meritorious gifts to friends, acquaintances and relatives, and to Brahmanas and Shramanas, meritorious non-slaughter of animals. This might be said by a father, a son, a brother, a master, a friend, or acquaintance, nay, even neighbors. This is meritorious. This ought to be done. He who does it in this manner accomplishes the worldly life and obtains infinite spiritual merit through the gift of Dhamma. But Asoka never forgot that he was a king as well, and the religion he espouses in his inscriptions is more a system of morals than a sectarian creed. He recommends charity, good conduct, respect for parents and elders, ascetics and Brahmins, and above all non-injury towards all. They emphasizes the virtue of unity in the family and affectionate family behavior, and takes care to tell us that in his own case practice and precept are not a variance. He informs us that his use of meat to please the royal palate has been reduced to the minimum,
and the favorite sport of the kings, hunting, has been given up, and that the entire nation is regarded as a happy family with the king presiding over its destinies. He became enthusiastic about seeming to many a degree that his ideas affected the life of the people. He disapproved of fairs and popular sport. Later he banned the slaughter of many animals and birds. But as most of these were generally not used for food, the ban could have caused but little hardship to a generally non-vegetarian populace. Asoka is spoken of as a Buddhist emperor and his reign as kind of Buddhist period in Indian history. But in the view of the people of the day, he was a Hindu monarch, following one of the recognized sects. His own inscriptions bear ample witness to this fact. While his doctrines follow the middle path, his gifts are to the Brahmanas, Sramanas, and others equally. His own name is Devanam Priya, the beloved of gods. Which gods? Surely the gods of the Aryan religion. Buddhism has no gods of its own. The Sadavahanas, 73 AD to 2018 AD. Under the Sadavahanas, Hinduism and Buddhism seemed to have flourishing equally. In the Nasik inscriptions, which record the dedication of a great Buddhist cave monastery excavated at his own expense, Ushavadatta, the donor, speaks of his numerous charities to Brahmins also. Ushavadatta, the pious Buddhist merchant, also fed 100,000 Brahmins. Gautamiputra Satakarni, who declares himself to be a sole protector of Brahmins, records a benefaction for the Buddhists. Harsha, apart from the unique biography of Harsha Charitra by Bana, we have the record left to us by the great Chinese pilgrim Yuan Shuang, whose life is one of the romances of world history. Yuan Shuang was, in matters unconnected with Buddhist miracles, an accurate observer, and his travels provide the first complete picture of India that we possess. He lived at Harsha's court, and we have therefore a trustworthy description of the life of the time. In his personal religion, Harsha was a follower of Buddha, but as in the case of other Indian Buddhist kings, he remained a Hindu. In his own books, it is to Shiva that he prays. Daily he fed 500 Brahmins along with 1,000 Buddhist monks. At all ceremonial festivals of the king, Shiva and Vishnu received the full honors along with Buddha. The pious Chinese doctor of laws himself bears witness to this fact. நான் அவ்வப்போது கூறி வருவதைப் போல அந்நிய மதங்கள் தோன்றுவதற்கு முன்பு நமது உலகம் பூராவும் நமது தெய்வ மதம் ஒன்றே இயங்கி வந்தது. ஆனால் உலகின் ஒரே பாஷையான சமஸ்கிருதம் மறைந்த பிறகு சுமார் 3.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் உலகில் சமஸ்கிருதம் ஒன்றே பேசப்பட்டு வந்தது. ஆனால் உலகின் ஒரே பாஷையான சமஸ்கிருதம் மறைந்த பிறகு அந்தந்த நாட்டினர்கள் தெய்வங்களின் பெயர்களை தத்தமருடைய மொழிகளில் சூட்டி வந்தனர். இதை கண்ணுற்ற நவீன ஆசிரியர்களோ அத்தகைய ஒவ்வொரு நாட்டினரையும் தனித்தனி மதத்தினரைப் போல் குறிப்பிடும் வழக்கத்தை ஏற்றுவிட்டனர். அது தவறு. தெய்வங்களை ஆராதித்து வந்த மாயா, எகிப்து, பாபிலோனியா, இந்தியா, சைனா, ஜப்பான் போன்ற மற்றைய ஏனையர்களின் மதத்தையும் தெய்வ மதம் என்று குறிப்பிட வேண்டுமே தவிர வெவ்வேறு மதத்தினர்களாக குறிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டினரிடையேயும் பழக்க வழக்கங்கள் மாறலாம். ஆனால் அது மதம் அல்ல. மதம் என்பது தெய்வ குறிக்கோளில் அடங்கியிருக்கும் கொள்கைகளாகும். எனவே ஆசிரியர்கள் இத்தகைய நாட்டினர்களை வெவ்வேறு ரிலிஜியன்களைப் போல் குறிப்பிடாமல் கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸ் என்று குறிப்பிடுவதே பொருத்தமாகும். மேலே கூறப்பட்டிருக்கும் அதே தவறை ஆசிரியர்கள் புத்த மத பிரச்சனையிலும் புரிந்திருக்கிறார்கள். புத்தருடைய காலத்திற்கு பிறகு 900 ஆண்டுகள் வரையில், அதாவது குகைகளிலும் பாறைகளிலும் சித்திரங்களிலும் தெய்வங்களுக்கு இடையில் புத்தர் அமர்த்தப்பட்டு வந்த வரையில் அவர் ஓர் ஹிந்து அவதார புருஷனாகத்தான் கருதப்பட்டு வந்தார். இத்தகைய காலம் வரையில் தெய்வங்களையும் ஆராதித்து வந்த பிரத்யேக தீவிர புத்த பக்தர்களை ஹிந்து அரசர்கள் ஆதரித்து வந்தனர். தெய்வங்களை நிந்தித்து
ஓர் தனி மதத்தினர்களாக மாறின பிறகு ஹிந்து அரசர்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை. இந்த உண்மையை யூகிக்க இயலாத ஆசிரியர்களோ இந்து அரசர்கள் புத்த பிட்சுக்களை ஆதரித்து வந்ததாக கூறி நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே புத்த மதம் இயங்கி வந்ததைப் போல் காட்டியிருக்கிறார்கள். Buddhism. When Buddhism was first made known to Europe, not so very many years ago, by means of translations of philosophic writings dated 6 centuries after Buddha, profound astonishment was felt at taking cognizance of the fact a religion which had brought 300 million souls under its law should acknowledge no God, should look upon the world as vain illusion, and should offer nothing but annihilation to the aspirations of man. The examinations of bas reliefs with which the ancient monuments of India are covered proves that the religion of Buddha, as practiced by the Hindus during a period of 1000 years, differs completely from the representation of it given to us by the written document. Not in books, in fact, but in a close study of the monuments themselves can be learned what Buddhism was in former days. And the message of these monuments deliver to us a totally different one from that contained in books. The monuments reveal that this religion, which modern scientists have distorted into an atheistic belief, was on the contrary the most polytheistic of all religions. It is true that in the first Buddhist monuments, 18 to 20 centuries old, such as the balustrades of Barhut, Sanchi, Buddha Gaya, etc., the reformer figures solely as an emblem. Worship is accorded to the imprint of his feet and to the image of the tree under which he entered the state of supreme wisdom. But we shortly begin to see Buddha represented as a god, having a place in all the sanctuaries. At first he is represented as alone, or nearly so, as in the most ancient temples of Ajanta. Then he gradually appears in company with Brahmin gods, Indra, Kali, Saraswati, etc., as is to be seen in the Buddhist temples of the Ellora series of monuments, completely lost a little later in the crowd of gods that he had at first dominated. He comes after a few centuries to be regarded as nothing more than an incarnation of Vishnu. From that day, Buddhism has been extinct in India. The disappearance, or rather than transformation, which has just been indicated in a few lines, required 1,000 years for its accomplishment. The numerous monuments which retrace its history were erected during the period extending from 3 centuries BC to the 7th of our era. During this long interval of time, Buddha was constantly worshipped by his followers as an all-powerful god. Legends show him too as appearing before his disciples and according them favors. Legends and monuments are perfectly clear in their teachings, and had the study of Buddhism been primarily based upon them, an entirely different impression of the religion would have gained ground from that which now prevails. Unfortunately, the European writers on India had never visited that country, gaining in all their knowledge of Buddhism from books, and ill chance had directed them upon the works of certain philosophical sects written 5 or 6 centuries after the death of Buddha, and containing little or nothing of the religions as actually practiced. Neither did the metaphysical speculations which so astonished Europe by their depth contain anything new. Now that the works of Indian writers are better known, the same theories have been found in the writings in the philosophical sects which developed during the Brahmanic period. Atheism, the contempt for life, morality as existing apart from religion, the world considered as illusion. All these had already appeared in certain philosophical works, known under the names of Upanishads, of which there exists about 250, dating from all the epochs. In some are found the same doctrines that are presented in the philosophical writings of the Buddhists. There others also prefers the doctrine of karma, the fundamental belief of Buddhism as of all the religions of India, a doctrine according to which the acts accomplished by man in this life determine his condition in a future existence.
this forming also the base of the code of Manu. The ultimate purpose of these successive reincarnations is absorption in the universal principles of things. The Brahma of which Manu speaks, parent to the Nirvana of Buddhism. Then and then only is the soul absolved from reincarnation. For the attainment of this final state of absorption, Buddhists and Brahmanas lay down the same rules: suppression of all desires, renunciation of the things of this world, and a life passed in solitude and contemplation. The philosophical theories of the age of Buddhism were thus the same as those held in Brahmanic age, which had preceded it. They are theories which developed parallel with the religion that was taught by the priests and practiced by the people. Yet they differed from it essentially. To look upon these doctrines as being identical with Buddhism would be to commit an error as great as though we were to confound the theories of certain Upanishads with Brahmanism. Nevertheless, it is these philosophical utterances of some of the disciples of Buddha which have been received in Europe as Buddhism itself. It would seem to suggest itself at once improbable that a religion counting 500 million believers could be founded solely on cold philosophical reasoning. But perhaps an error of such a nature is excusable in the case of learned men who, having passed their lives in the study of books, have had no time to pursue the deeper study of men. In 2,000 or 3,000 years, when the center of civilization shall have again shifted and our present languages and the books written in them have been forgotten, it is quite probable that some professor who has come upon the English language in his researches will translate the first works that come to his hand, such as Spencer's First Principles or Darwin's Origin of Species, and give them to the world as the beliefs professed by the Christian peoples in the 19th century. It is only necessary to observe Hindus closely to perceive that they are not people to adopt the tenets of any religion that is without divinity. Make him learn by heart the catechism of the southern Buddhists, recently composed with the assistance of Europeans, which teaches that the universe has no creator, that all is illusion, and you will see that that will not prevent him from feeling the need of still offering up worship to the great Buddha and all the gods of century. The most ancient of all books on Buddhism, the Lalita Vistara, written some 18 centuries ago, 6 centuries later than Buddha himself, contains a number of dissertations, illusiveness and vanity of the things of this world. But to whom is Buddha teaching these truths? To the gods, principally to those innumerable gods of whom mention is made on every page and who, Brahma at their head, presided at the birth of the reformer who was to be God in his turn, accompanied him wherever he went and finally came to offer him worship. Naturally, contradictions abound in this book, but there are no contradictions to the Hindu. His thought is formed in an entirely different mold from ours. For him, our European logic does not exist. Not single one of his books, from the antique epics of the Ramayana and the Mahabharata to the philosophical works previously referred to, is free from glaring contradictions. Doubtless logic is not always lacking, but it is the feminine form which carries its deductions to their extreme limit without concerning itself with contradictions. Discussions for a long time as to whether, by reason of the commingling upon them of the emblem of Buddha and of Shiva, the celebrated monuments of Angkor were Buddhist or Brahmanic. No disputes on this point would have arisen if the scientists who examined the monuments of Cambodia had first studied those of India, of Nepal in particular. On these, they would have found the same intermingling of the two sets of emblems. They would also have observed the same peculiarity in a neighboring country, Burma. Mr. Wheeler, a former English functionary there, calls attention to the fact that the Burmans, Buddhists, as is well known, also worshipped the Vedic gods.
notably Indra and Brahma, and the king of Burma had many Brahmins at his court. He also makes the remark that the Mughal Khans of Asia, those in the neighborhood of the Mount Atlai, worship the Vedic gods to this day. In order to place the theory of disappearance of Buddhism from India, it will be necessary to place ourselves back in the 7th century of the Christian era, or to discover a country which is undergoing a phase similar to that which India passed through at that epoch. Nepal, one of the cradle of Buddhism, is the region which has opposed the strongest resistance to the transforming forces by which it was menaced as soon as it came in contact with ancient Brahmanism, and has now reached the very moment of transformation at which Buddhism has become mingled with Brahmanism without having been entirely swallowed up. The Hindu and Buddhist gods are so closely intermingled in the temples of Nepal that it is often impossible to determine to which religion a particular temple belongs. This peculiarity has been remarked, though nothing has been offered in the way of explanation by those English scientists who have made a study of Nepal. The fact, so inexplicable when not made clear by a study of the ancient monuments of India, is perfectly apparent when they have been given careful examination. One notes, as was said a little earlier, that the same confusion of divinities prevail everywhere at a certain period, and it is easy to comprehend how ancient temples could be attributed even by learned Hindus, first to one religion and then to the other. The same explanation makes clear to us the fact, so strange at a first glance, of Buddhist, Jain, and Brahmanic temples being constructed side by side during the same period. Looking now on the pace when the two intermingled religions were on the point of merging into one, it will be at once comprehended how a sovereign can have distributed his liberalities between them with as much impartiality as the king of the Middle Ages displayed towards churches dedicated to different saints. There remains to us but the account of a single traveler relative to the epoch of which we speak, that of the Chinese pilgrim Yuan Shuang. And in this, we are told how a Hindu sovereign on the occasion of some festival divides his generosity equally between the two dominant religions of the time, giving presents to Buddhist sectarians the first day, to those of Brahmanism the second. The pace had already been arrived at when the cults were entirely reconcilable, a pace which preceded that of their being united into one. The study of the religion of Nepal at the present time shows exactly how this fusion came about. Buddhism of the earlier period offers for the worship of its followers a supreme trinity. This comprises first Ali Buddha, who is its principal personage, representing spirit. Second, Dharma, representing matter. Third, Sangha, representing the visible world produced by the union of spirit and matter. This trinity nearly enough related, as one sees, to that of Brahmanism. Brahma, Vishnu, and Shiva has for symbol a triangle with a point at its center. This point is the emblem of Ali Buddha, looked upon definitively as the first cause. Below this superior trinity are placed the gods of the old Brahmanic pantheon, Vishnu, Ganesha, Shiva, Lakshmi, etc. The most important of the temples of Nepal, notably that of Sambhunatha, are dedicated to Ali Buddha. In all the Buddhist trinity, Buddha, Dharma, Sangha is represented in the form of a statue seated, with the legs crossed upon a lotus leaf. Buddha having 2 arms, Dharma, Sangha generally 4. Of this trinity, Dharma alone, the goddess of matter, is given the form of a woman. After the Buddhist trinity, the most common objects of worship are the images of the founder of Buddhism and his predecessors, both mortal and divine. Next came to the gods of the Hindu pantheon, Mahenkal, avatar of Shiva, Kali, wife of Shiva, Indra, king of heaven, Garuda, gods of bats,
having a bird's head, Ganesha, divinity of wisdom, having an elephant's head, etc. The last is the most venerated, his image being found at the entrance to every temple, and it is with the worship of this purely Brahmanic divinity that all the Buddhist ceremonies commence. The Hindu lingam has also been adopted by the Nepal Buddhists, but with a complete alteration of its significance. Instead of looking upon it as the male creative power of Shiva, it is held to be the emblem of the lotus in which Ali Buddha manifested himself in the form of a flame. Its shape is also modified. 4 figures of Buddha are sculptured upon its lateral parts, and its summit is surmounted in the manner of the Buddhist Chaityas, preceding how intermingled with Brahmanism is Buddhism in Nepal. The religion of that part of the population which calls itself Brahmanic is equally tinged with Buddhism. Buddha is frequently represented in the temples dedicated to Shiva, and several temples containing divinities common to the 2 religions are frequented alike by Brahmins and Buddhists. This fusion of the 2 religions to be observed in the temples is also found in the legends with the literature of Nepal abounds during the religious festivals. In the case of some of these, it is really impossible to decide whether they are Brahmanic or Buddhist. Pilgrims also visit with equal confidence the shrines of the 2 religions. Such is Buddhism at present at Nepal, and it is easy to predict from what has taken place in the past that with the expression of 2 or 3 centuries, it will have been swallowed up in Brahmanism. The traveler of the future, ignorant of the pace of evolution through which Nepal is now passing, will attribute, as do modern writers who treat of Buddhism in India, its disappearance to violent causes. The temple ruins with which Nepal will at the time no doubt be strewn will also be invoked to attest the mercilessness of the persecutions. Hindu மதத்திற்கு எதிரியான புத்தர் தெய்வங்களை அகற்றி தன்னை கடவுளாக கொண்ட ஓர் மதத்தை ஸ்தாபித்தார் என்பதும், அந்த மதம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது என்பதும் சரித்திர விருத்தாந்தமாகும். ஆனால் அந்த மதம் திடீரென்று காதோடு காது வைத்தாற்போல் எப்படி மாயமாக மறைந்ததென்பதை சரித்திரம் கூறவில்லை. பண்டைய சிற்பங்களிலும் சித்திரங்களிலும் தெய்வங்களிடையே அமர்ந்திருக்கும் புத்தரை கண்டுகொண்ட ஆராய்ச்சியாளர்களோ புத்த மதத்தினரை தெய்வங்களை அகற்றிவிடாத ஓர் புத்த கோஷ்டியினர் என்பதாக அபிப்பிராயம் வெளியிட்டிருக்கின்றனர். தெய்வங்களை இந்த புத்த கோஷ்டியினர் ஒப்பாமல் இருந்திருந்தால் ஹிந்து அரசர்கள் இவர்களை ஆதரித்திருக்க மாட்டார்கள் என்பதே ஆராய்ச்சியாளர்களின் வாதமாகும். இதிலும் உண்மை அடங்காமல் இல்லை. முடிவாக ஹிந்து மதத்தில் இருந்து உட்பிரிவினர்களாக பிரிந்த புத்தர்கள் காலப்போக்கில் திரும்பவும் ஹிந்து மதத்தினர்களாக மாற தலைப்பட்டு விட்டதாக சில ஆராய்ச்சியாளர்கள் அபிப்பிராயப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இந்த 2 தரப்பினர்களின் முடிவுகளும் சரியல்ல. புத்த கோஷ்டியினர் ஹிந்து மதத்திற்கு துரோகம் நினைக்காத வரையில் ஹிந்து அரசர்கள் தெய்வங்களின் சிற்பங்களுடன் புத்தரின் உருவத்தையும் செதுக்கி வந்ததுடன் புத்த கோஷ்டியினருக்கு விகாரங்களையும் நிர்மாணித்து வந்தனர். இதே விதமாக புத்த கோஷ்டியினரால் வசத்துடன் கவரப்பட்ட ஒரு சில அரசர்களும் பிரபுக்களும் பிராமணர்களை ஆதரிப்பதில் பின்வாங்கிவிடவும் இல்லை. எனினும் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரையில் புத்தரை ஓர் தெய்வம் போல் ஆராதிக்கவும் அவருடைய கீர்த்தியை அண்டைய நாடுகளிலும் பரப்பவும் மெனக்கெட்டு வந்த புத்த கோஷ்டியினர் புத்தரின் பெயரால் ஓர் மதத்தை துவக்கவும் தெய்வங்களை ஒழிக்கவும் திட்டமிட்டதுடன் மத பிரச்சாரத்தின் உபாயத்திற்கு கூடாத மாந்திரீக கலையில் தேர்ச்சியை பெறவும் ஆரம்பித்தனர். எனவே கிபி 5ஆம் நூற்றாண்டில் தேசமெங்கும் புத்த மத ஸ்தாபனங்கள் இயங்கி வந்ததுடன் பல ஹிந்து அரசர்கள் புத்த மதத்தை தழுவிவிட்டனர். இந்த ஒரு காலத்திலிருந்துதான் ஹிந்து கோவில்களில் இருந்த புத்த சிலைகள் அகற்றப்பட்டன. புத்த கோஷ்டியின் தலைவர்கள் ஹிந்து மதத்தை ஒழிக்க பகிரங்க பிரச்சாரத்தை ஏற்றதில் இருந்து தங்களை புத்த பிட்சுக்கள் என்பதாக குறிப்பிட்டு கொண்டனர். கூடாத மந்திரங்களினால் புரியப்பட்ட
தகாத செயல்களை கண்ணுற்ற பல ஹிந்து அரசர்கள் பிட்சுக்களின் வலைகளில் சுலபமாக சிக்கினர். இடையிடையே எஞ்சியிருந்த ஹிந்து அரசர்களோ தனித்து இயங்கி இருக்கவும் இயலவில்லை. எனவே 6ஆம் நூற்றாண்டில் பெரும்பாலும் தேசம் முழுவதையும் புத்த மதம் ஆக்கிரமித்து கொண்டு விட்டது. பிராமணர்களும் இதே மந்திரங்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று நீங்கள் கேட்கலாம். பிட்சுக்களால் பிரயோகிக்கப்பட்டவைகள் சாஸ்திர விரோதமாக கருதப்பட்டதால் இத்தகைய மந்திரங்களை பயிலுவதிலிருந்து பிராமணர்கள் கண்டிப்புடன் தடுக்கப்பட்டிருக்கின்றனர். எனினும் தங்களுடைய தெய்வீக யோக்கியதைகளால் மலைபோல் தாக்கக்கூடிய எந்தவிதமான எதிர்ப்புகளையும் ஆதிகாலத்திய பிராமணர்கள் தடுத்து நிறுத்தும் வல்லமையை பெற்றிருந்தார்கள். ஆனால் பிட்சுக்களின் காலத்திய பிராமணர்கள் அக்காலத்திய தரத்தையொட்டிய தெய்வீகத்தை ஏற்று வந்தனரே தவிர நான் கூறியிருக்கும் அத்தகைய உச்ச நிலையை இழந்துவிட்டனர். இந்த பிட்சுக்களின் காலத்தில் சில ராஜ்யங்களில் இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டனர். சில புத்த அரசர்கள் இந்துக்களின் பேரில் அனுதாபம் காட்டியும் வந்தனர். ஏதோ ஓரிரு அரசர்கள் பிட்சுக்களின் நிபந்தனையை மீறி பிராமணர்களை ஆதரிக்கவும் முற்பட்டிருக்கலாம். எனவே புத்த மதம் உயிருடன் இருந்தால் போதுமென்ற திருப்தியை கொண்டுவிட்ட சில பிராந்தியத்திய பிட்சுக்கள் மேலும் நிபந்தனைகளை வற்புறுத்தி அரசர்களின் கோபத்திற்கு இலக்காகாமலும் இருந்திருக்கலாம். இந்த விதமாக 7ஆம் நூற்றாண்டு ஓடிற்று. இவைகள் ஒரு புறம் இருக்க, அக்காலத்திய இந்துக்கள் தூய்மையிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கியதாலும் ராஜ்யங்கள் மனுநீதி தவறாமல் நடைபெற்று வந்ததாலும் முக்கியமாக பிராமணர்கள் இந்து மதத்தை காப்பாற்ற தெய்வங்களை பிரார்த்தித்ததினாலும் பரமேஸ்வரன் இந்து மதத்திற்கு புத்துயிர் அளிக்க மனம் கொண்டார். இதையடுத்து 8ஆம் நூற்றாண்டிலிருந்து தோன்றி வந்த ஒரு சில தெய்வ சாதுக்களும் முக்கியமாக அவதார மகான்களும் அவ்வப்போது புத்த மதத்தை ஜெயித்து இந்து மதத்தை நிலைநாட்டினர். நிற்க அத்வைதத்தை பற்றிய வேதாந்த விசாரம் விற்பன்னர்களிடையே அக்காலத்தில் குறைய ஆரம்பித்ததினாலும் அந்நிலையை நீடிக்கவிட்டால் மானிட பிறவியின் கடைசி நிலையான பிரம்ம நிலையை உலகம் மறக்க நேரிட்டு விடுமென்ற காரணத்தினாலும் அத்வைத சித்தாந்தத்திற்கு புத்துயிரளிக்க ஆதிசங்கரர் அவதரித்தார். இந்த அவதார மகான் அத்வைதத்தை ஸ்தாபித்ததுடன் நின்றுவிடாமல் தான் திக்விஜயம் செய்து வந்த பிராந்தியங்களில் தலைதூக்கி வந்த புத்த மதத்தை ஜெயித்து இந்து மதத்தை ஸ்தாபித்தார். சங்கரரின் வித்யாமேதையைக் கண்டு வியப்பை கொண்ட அக்காலத்திய ஹிந்து பண்டிதர்கள் அவரை பரமேஸ்வரனின் அவதாரமாக நம்பி வந்ததால் அந்தந்த பிராந்தியங்களில் உள்ள சிலர் அவருடைய வரலாறுகளை எழுதி வைத்திருந்தனர். இந்த காரணத்தினால்தான் அவருடைய சரித்திரத்தை பெரும்பாலும் கோர்வையாக நம்மால் அறிய முடிகிறது. அவர் இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் திக்விஜயம் செய்து வந்தார். 8th century, when Adi Sankara was touring in North India, Hinduism was very feeble in most of the parts. The high-souled Sankara, while traveling along all directions, declared that Buddhism was false, and it was based on the doctrine of nothingness. And he was out to destroy that religion. Buddhists grew terribly angry with Sankara and brought him before the king of Ujjain. Sankara prayed to be allowed to provoke the falsity of Buddhism. His prayer was granted. With his unassailable reasoning, Sankara proved the false logic of the Buddhists and defeated them easily. When the latter admitted their defeat, they accepted Sankara's doctrine and embraced Hinduism. Then he travelled to Malla, Marunoha, Magadha, Gaya, Ayodhya, Prayag and other places and converted the Buddhism to his own religion. Then he went to Kanchi. The king of Kanchi, Himshitala, had great leaning towards the religion of Buddha. Sankara appeared before the king and proved the falsity of Buddhism. Thereupon the king and the learned men that were present there became exceedingly angry and even threatened to punish him. But Sankara prayed that he would be allowed to argue with the Pandits and said that if he was defeated, he was prepared to undergo any amount of punishment. The king then brought down many learned Buddhists from different places. Sankara
argued with those numerous Pandits, and finally the Buddhists one and all admitted their defeat. The king consequently punished all Buddhists and accepted the doctrine of Sankara. This history of this victory is found inscribed on the gate of the temple of Shiva in Kanchi. After founding the cities by name Shiva Kanchi and Vishnu Kanchi, he decided to have a pilgrimage to Rameswaram. He next went to Tirupati, defeated the Buddhists there also, and then directed his course towards southward to Rameswaram. காஞ்சி அரசு சபையில் சங்கரரிடம் தோல்வியடைந்த பிட்சுக்களுள் ஒரு சிறு கோஷ்டியினர் இவர் மேல் ஆத்திரம் கொண்டு வேறு வகையில் இவரை வென்று இவருடைய ஆயுளுக்கு முடிவு கட்டவும் எத்தனித்தனர். சங்கரர் கஷேத்திரங்களை தரிசனம் செய்து கொண்டே ராமேஸ்வரத்திற்கு சென்று கொண்டிருப்பதை முன்பே அறிந்து வைத்திருந்த இவர்கள் இவரை சந்திக்க தென்னாட்டை நோக்கி விரைந்தனர். கடைசியாக சோழ நாட்டில் இவர்கள் சங்கரரை கண்டுகொள்ளவே தன்னிடம் வந்த காரணத்தை வினவினார் சங்கரர். தாங்கள் மீண்டும் வாதத்திற்கு வந்திருப்பதாக கூறி தங்களுடைய கட்சியை பின்வருமாறு எடுத்துரைத்தனர். உங்களுடைய வேத தெய்வங்கள் சத்தியமாய் இயங்குவதாயிருந்தால் அதை எங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்து விட்டால் வேத மதத்தை ஒப்புக்கொண்டு எங்கள் உயிரையும் மாய்த்து கொள்ளுகிறோம். அவ்வாறு நிரூபிக்க தவறினால் நீங்கள் புத்த மதத்தை ஒப்புக்கொண்டு உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனையை விதித்தனர். இதற்கு சற்றும் தயக்கத்தை ஒப்புக்கொள்ளாமல் ஒப்புக்கொண்ட சங்கரர், எந்த கஷேத்திரத்தில் உங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமோ அந்த கஷேத்திரத்திற்கே செல்லலாம் என்று கூறி எதிரிகளின் இஷ்டத்திற்கே விட்டு கொடுத்தார். அந்த சமயத்தில் அருகிலிருந்ததும் மத்தியார்ஜுனம் என்ற பெயரை கொண்ட மகாலிங்க கஷேத்திரத்திலேயே நிரூபித்து காட்டினால் போதுமானதென்றும் அவர்கள் உரைத்தார்கள். சற்றும் தாமதத்தை கொல்லாமல் மகாலிங்கத்தின் சந்நிதிக்கு அவர்களை அழைத்து சென்றார் சங்கரர். வேத மதத்திற்கு தாங்களே சாட்சி கூற வேண்டும் என்று மகாலிங்கத்தை சங்கரர் வேண்டினார். உடனே வேத மதம் சத்தியம் என்ற தெய்வ வாக்கு லிங்கத்திலிருந்து கிளம்பியதுடன் நிற்காமல் இரு கரங்களையும் உயர தூக்கி அபயகஸ்தங்களையும் அருளியது. இத்தகைய எதிர்பாராத தெய்வீக நிகழ்ச்சியை கண்ட புத்தர்கள் வேத மதத்தை ஒப்புக்கொண்டதுடன் உயிரை மாய்த்து கொள்ளவும் ஆயத்தம் கொண்டனர். ஆனால் வேத மதத்தை ஏற்று பிரச்சாரம் செய்து வந்தாலே போதும் என்று கூறி அவர்களை மன்னித்து விட்டார் சங்கரர். பின்பு திருவானைக்காவில் உக்கிரகத்துடன் வீற்றிருந்த அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்கத்தை சாற்றி சாந்தப்படுத்திவிட்டு மேலும் யாத்திரையை துவக்கலானார். ஞான சம்பந்தரை போல சங்கரரும் ஓர் அவதார மகானாவார். ஓர் புரட்சியையோ பலாத்காரத்தையோ கொல்லாமல் இந்தியாவில் புத்த மதம் திடீரென்று மறைந்துவிட்ட காரணத்தை எந்த ஆசிரியர்களினாலும் புரிந்து கொள்ள முடியாததினால் அந்த சர்ச்சையில் இறங்க எவரும் மனம் கொள்ளவில்லை. அல்லது தெய்வங்களின் தலையீட்டை அவர்கள் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் இஸ்லாம், கிறிஸ்தவ மதங்கள் இந்தியாவில் படையெடுத்த பொழுது ஏன் அவதார மகான்கள் தோன்றவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். இத்தகைய காலத்தில் இந்தியாவில் தூய்மையும் நேர்மையும் குறையாமல் இருந்தாலும் கூட தெய்வங்கள் தலையிடக்கூடாத அளவுக்கு தெய்வீக யோகியதைகள் குறைந்து விட்டதால், அதாவது 50% குறைந்து விட்டதால் தெய்வங்கள் மனம் கொள்ளவில்லை. எனினும் மற்றைய அம்சங்களிலும் பிரச்சனைகளிலும் தெய்வங்கள் தங்களுடைய இயக்கத்தை ஏராளமான சந்தர்ப்பங்களில் இந்துக்களிடையே தெளிவுபடுத்தி வராமலும் இல்லை. மேலும் தெய்வ சாநித்தியம் பல இடங்களில் இயங்கியிருந்தன. இந்த இடத்தில் மற்றொரு விஷயத்தையும் கூறிவிடுகிறேன். ஒரு நாட்டில் தெய்வ நம்பிக்கையற்ற மதம் தோன்றிவிட்டாலும் நீதி, நேர்மை, நன்னடவடிக்கை போன்றவைகளை ஓர் இராஜாங்கம் எந்த அளவுக்கு நிலவ வைத்து வருகின்றதோ அந்த அளவுக்கு சுபிக்ஷம், நிம்மதி, உற்சாகம் போன்றவைகளை அளிக்க தெய்வங்கள் பொறுப்பேற்று விடுகின்றன. ஆனாலும் தெய்வீகத்தையோ தெய்வங்களின் இயக்கத்தையோ மக்கள் உணர முடியாது. தெய்வங்களை நம்பி வரும் மக்கள் நேர்மையையும் நன்னடவடிக்கைகளையும் பெரும்பாலும் இழந்து வரும் ஓர் நாட்டில் தெய்வங்கள் தங்களுடைய இயக்கத்தை மறைத்து கொண்டு விடுகின்றன. அதாவது அந்நாட்டின் மக்கள் தெய்வங்களை நம்பி ஆராதித்து வந்தாலும் அவர்களாலும் தெய்வீகத்தையோ தெய்வங்களின் இயக்கத்தையோ உணர முடியாததுடன் தெய்வ பலன்களையும் அடைய முடியாது.
ஆனாலும் அதே நாட்டின் நல்லவர்கள் தெய்வங்களை ஆராதித்தால் அவர்கள் அந்த புண்ணியத்திற்கேற்ற பலன்களை மறுபிறவியில் அடையலாம். Mahavastu about Buddha. The text proclaims itself to be a repository of the Dharma based on the teachings of the Buddha, a claim which is hardly justified by its contents. The Lokottaravadina, a sect of Magha-Sangika school of Buddhism, which came into existence over 2 centuries after Buddha's Nirvana, consider it is an important scriptural work belonging to their Vinaya. Pitaka, though hardly any Vinaya or disciplinary teaching can be found in the present text. It is written in Buddhist hybrid Sanskrit, a mixture of the then prevalent Middle Indic dialects with a lot of Sanskritization, which presents complicated problems for the linguist. No definite date can be assigned for this compilation, but as Dr. Winternis suggests, the nucleus of the work is old and probably originated as far back as the 2nd century BC, even though it was enlarged in the 4th century AD, and perhaps still later by additions and interpolations. The social and administrative structures described in the MV would make it more a work of the 4th century AD than of an earlier date. Needless to state, this portion is the most informative and readable part of the present study, reviewed by S.R. Iyer. Chapter 173. கோடி பிறவி எடுத்து பாமரனாக பிறப்பான் பாதகன். விவேக நிலைக்கும் உத்தமனை பிறவிகளேற்பான் பாமரன். பாதக நிலைக்கும் பின்னேறக்கூடியவன் பாமரன். பாமர நிலைக்குப் பின்னேறவும் கூடியவன் விவேகி. தன் நிலையிலேயே முன்னேறுபவன் சாது. ஜீவ சமாதியில் அமரக்கூடியவர் மகான். ஆயுளை நீடித்துக் கொள்ள வல்லவர் துறவி. கோடி பிறவி எடுத்து பாமரனாக பிறப்பான் பாதகன். விளக்கம். ஏணிப்படி, பாம்பு போன்ற சித்திரங்களினால் வரையப்பட்ட பரமபத சோபன படம் என்ற படத்தை கொண்டு விளையாடுகிறார்களே, அந்த விளையாட்டு கோடி பிறவியெடுத்து பாமரனாக பிறப்பான் பாதகன். விவேக நிலைக்குத்தமனை பிறவியிலேற்பவன் பாமரன். பாதக நிலைக்கும் பின்னேறக்கூடியவன் பாமரன். பாமர நிலைக்கு பின்னேறவும் கூடியவன் விவேகி. மேற்கூறியவற்றை சார்ந்ததாகும். சாப்டர் 174. தான் உணரா ரிஷி வாக்குகளை மாறாக கற்பிப்பவன் பாவி. அசுரர்களை பாதகர்களைப் போல நினைப்பவன் பாமரன். விஷ்ணுவை ஜகத்திற்கு அதிபதி என்று அறிந்தவன் விவேகி. சிவனை சப்த மண்டலத்திற்கு அதிபதி என்பான் சாது. மகத்துவத்திற்கு தவமேற்ற ரிஷிகள் புராண விவேகி. விஷ்ணுவை வீழ்த்த தவமேற்ற அசுரர் புராண விவேகி. விஷ்ணுவாலேயே வெல்லப்பட்ட அசுரர் பரம விவேகி. ஈசனால் உயிருடன் மறைத்துவிடவும் படுபவர் மகான். ஓம்கார ஒலியில் லயிப்பவர் துறவி. விஷ்ணுவை வீழ்த்த தவமேற்ற அசுரர் புராண விவேகி. விஷ்ணுவாலேயே வெல்லப்பட்ட அசுரர் பரம விவேகி. விளக்கம். மகோன்னதமான பதவிக்கு மனம் கொண்டுவிட்ட அசுரர்களை பற்றியும் இவ்விடம் குறிப்பிடாமல் இருக்க முடியவில்லை. தேவர்களுக்கு தாயாதிகளான இவர்கள் பிராமணர்கள் ஆவர். ஆனால் கோபிஷ்டர்கள், மூர்க்கர்கள், பதவியில் எல்லைக்கு மீறிய பேராசையை கொண்டவர்கள். எனினும் சிறந்த சிவபக்தர்கள். இவர்களுடைய ராஜ்யங்களும் மகோன்னதமான நிலையில் பிரகாசித்து வந்தன. இவர்கள் பரமசிவனை குறித்து தவம் புரிந்து அபார வரங்களை பெற்றவர்கள். இதை பயன்படுத்தி கொண்ட இவர்கள் பூலோகத்திற்கே அதிபதியாக விளங்க பேராசை கொண்டு விட்டனர். எனவே மகாவிஷ்ணுவை வீழ்த்தி அவருடைய ஸ்தானத்தை கைப்பற்ற அசுரர்கள் நடவடிக்கை எடுத்தனர். இந்த பிரபஞ்சத்துக்கு பரமேஸ்வரன் அதிபதியாவார். இந்த பிரபஞ்சத்துக்குள் அடங்கியிருக்கும் நமது பூலோகத்திற்கு விஷ்ணு அதிபதியாவார். இதைத்தான் நமது ஆன்றோர்கள் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் தங்களை போற்றாத ரிஷிகளை அசுரர்கள் தங்களுடைய வைரிகளாக கருதினர். முடிவாக பரம்பொருளினால் நியமிக்கப்பட்டிருக்கும் பூலோக இரட்சகரான மகாவிஷ்ணுவே அவதாரங்களை எடுத்து
அசுர வம்சத்திற்கே ஓர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். பகவானாலேயே அழிக்கப்பட்டுவிட்ட அசுர தலைவர்கள் தற்போது மகாவிஷ்ணுவின் தாசர்களாக விளங்கி வருகிறார்கள். ஈசனால் உயிருடன் மறைத்துவிடவும் படுபவர் மகான். நந்தனார், ஸ்ரீதர ஐயாவாள், கோவிந்த தீட்சிதர் முதலியவர்களின் பூத உடல்களை மறைத்து தன்னிடம் ஆட்கொண்டார் சிவபெருமான். சாப்டர் 175. இளைத்த கொடுமைக்கு கன்றாவியுடன் தவிப்பவன் பாவி. பாமரனுக்கு கிளைத்தால் மறுமையில் அனுபவிப்பான் பாவி. சாது கிளைத்தால் அதே பிறவியில் வதையேற்பான் பாவி. நித்திரையை குறைக்கத் தகுந்தவன் விவேகி. ஆத்மாவை நித்திரையில் அறிபவன் முற்றின விவேகி. நித்திரையை யோகத்தால் பயனேற்பவர் மகான். நித்திரையை வென்றவர் துறவி.